முரசொலியை திமுகவினரே படிப்பதில்லை என்பதற்காக ஆங்கில முரசொலியில் தங்கள் வசதிக்கேற்ற கதைகளை எழுத சொல்லிவிட்டால் மக்கள் அதை நம்பிவிடுவார்கள் என முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருப்பதாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நகையாடியுள்ளார். அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியா முழுவதும் மத்திய அரசு உதவியில் செயல்படும் 54 திட்டங்களும் 260 மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் நேரடி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் வரிப்பகிர்வு, மானியங்கள், உதவித்தொகை, திட்டங்களுக்கான பங்கீடு, நெடுஞ்சாலைகள், வானூர்தி நிலையங்கள், துறைமுகங்கள், ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு துறைகளின் திட்டங்கள் மூலம் 5,47,280 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உண்மை இப்படி இருக்க முரசொலியை திமுகவினரே படிப்பதில்லை என்பதற்காக ஆங்கில முரசொலியில் தங்கள் வசதிக்கேற்ப கதைகளை எழுதச் சொல்லி வெளியிட்டால் அதை மக்கள் நம்பிவிடுவார்கள் என முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, கோவில் படத்தில் வரும் வடிவேலு நகைச்சுவையைப் போல் மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் இதுபோன்ற நாச்சியப்பன் கடையில் திமுகவின் பெயரை பொறித்து மக்களை ஏமாற்றி வந்தது இனியும் நடக்காது என தெரிவித்துள்ளார்.